அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திகழ்கிறது. கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்காரம் செய்து சிவபெருமானை வழிபடுறாரு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் திருச்செந்தூர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் ஏற்படும். அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்பானது. அது மட்டும் அல்லாது திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி பலருமே அறியாத தகவல்கள் நிறையவே இருக்குது. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் என்னும் அசுரனை ஐப்பசி மாத வளர்ப்பெறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம்தான் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செந்தில் ஆண்டவனின் ஆலயம் பிரணவத்தை அடிப்படையாக கொண்டு வாஸ்து லட்சங்களோடு கட்டமைக்கப்பட்டிருக்கு. கோவிலில் வடக்கு தெற்காக 300 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 214 அடி அகலத்துடனும் அமைஞ்சிருக்கு. கோபுரம் யாழ் மட்டத்துக்கு மேலே 137 அடி உயரமும் 90 அடி நீளமும் 65 அடி அகலத்துடன் திகழ்கிறது. இதன் 9வது மாடத்தில் கடிகார மாளிகை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கு மூலவர் தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகம். எனவே அவர் கையில் வேலும் அருகில தேவியரும் இல்லை. செந்தில் ஆண்டவருடைய ஒரு முகம் 4 திருக்கரங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது. மூலவர்களுக்கு குமார தந்திர முறையிலும் சண்முகருக்கு சிவகாம முறையிலும் பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. இந்த தலத்தை வீரபாகு சேஸ்திரம் என்று அழைக்கப்படுது. அர்த்த மண்டபத்தில் வீரபாகு வீர மகேந்திரர் காவல் தெய்வமாக விளங்குகிறாங்க. செந்தில் ஆண்டவனுக்கு பூஜை செய்யும் முன்பு முதல்ல வீரபாகுவுக்கு பூஜை செய்து பிட்டு படைத்து வழிபடுவாங்க. கருவறையில் பின்புறத்தில் 5 லிங்கங்களும் கருவறைக்குள் 3 லிங்கங்களும் இருக்குது. இவற்றை அஷ்டலிங்கங்கள் என்பாங்க. அஷ்டலிங்கங்களில் இங்கு இடம்பெற்றிருக்க காரம் இறைவன் சூரிய சந்திரனாகவும் பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் விளங்குகின்றார் என்பது விளக்குவதற்கு. முருகன் சன்னதியில் முருகனுடன் பஞ்சலிங்கங்களை கண்ணாலும் மற்ற லிங்கங்களை மனதாலும் நாம் பூஜிக்க வேண்டும். அப்போதுதான் நமதுடைய பிரார்த்தனை முற்று பெறும். அது மட்டும் இல்லாமல் அஷ்டலிங்கங்களில் பஞ்சலிங்கங்களுக்கு பூஜைகள் நடக்காது. ஏனெனில் முருகப்பெருமானே இந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். மூலவருக்கான நெய்வேத்தியத்தில் காரம் புளி ஆகியவற்றை சேர்ப்பதில்லை. சண்முகருக்கான நெய்வேத்தியத்தில் காரம் புளி உண்டு. பருப்பு கஞ்சி தோசை தேன்குழல் அதிரசம் அப்பு பிட்டுமாவு தினைமாகு ஆகியவை இடம்பெற்றிருக்கும். உதய மார்த்தாண்ட பூஜையின் போது தோசை சிறுபருப்பு கஞ்சி ஆகியவை நெய்வேத்தியத்தில் இடம்பெற்றிருக்கும். இரவு நேர பூஜையில் பால் சுக்கு வெந்நீர் மட்டுமே வைத்து நிவேதப்படுவதாக சொல்லப்படுது. மூலவரின் தலைக்கு மேல் ஒரு பெரிய வெள்ளி பாத்திரத்தில் ஒற்றை தொங்கவிட்டு அதில் பால் நிரப்பி சிறு துவாரத்தின் வழியாக பாலை தாரையாக மூலவரின் மேல் விழ செய்து சுமார் 3 மணி நேரம் நடைபெறும் தாராபிஷேகம் இங்கு சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இங்கு 9 மணி முதல் 45 மணிக்குள் சுவாமிக்கு தரையிட்டு தீபாரதனை காட்டப்படுது. பிறகு ஆறுமுகனின் முன் பள்ளியறை சொக்கரை வைத்து தீபாரதனை செய்வாங்க. இதனை ரகசிய தீபாரதனை என்று அழைக்கப்படுவதாகவும் இருக்குது. உலக திருமேனியான ஆறுமுக பெருமான் ஆண்டுக்கு 36 தடவை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுது. இதில் விபூதி அபிஷேகம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. தலத்தின் சிறப்பம்சம் இலை விபூதி பிரசாதம். செந்தூரில் தேவர்கள் 12 மரங்களாக இருக்காங்க என்பது ஐதீகம். 12 நரம்புகள் உள்ள 12 மர இலைகளில் வைத்து தரப்படுவதே இலை விபூதி பிரசாதம். முருகப்பெருமான் தன் 12 கரங்களால் விஸ்வாமித்திரரின் காச நோய் நீங்க திருநீர் அளித்ததன் தார்பயணம் இது. சூரபத்மனை வதம் முடிந்த பின்பு முருகப்பெருமான் தன்னுடைய பரிவாரங்களுக்கு 12 கையில் விபூதி பிரசாதத்தை வழங்கியிருக்காங்க என்று சொல்லப்படுவது.
அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு ஆலயத்தில் செல்வதாக இருந்தாலுமே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் நம்மால் அந்த ஆலயத்திற்கு செல்ல முடியும். பலருக்குமே பல பிரபலமான ஆலயங்கள் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலுமே அதற்கான முயற்சிகள் இருந்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலை அது தள்ளி போய் கொண்டே இருக்கும் அல்லது தடங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் பலருக்கும் ஆசைப்படக்கூடிய ஒரு கோவிலாக திகழ்வது தான் திருச்செந்தூர். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும் என்பதால் பலருமே முருகப்பெருமான திருச்செந்தூர் சென்று தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. அப்படி சென்று தரிசிக்கும் பொழுது செய்ய வேண்டிய வழிமுறைகள் நிறையவே இருக்குது. அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திகழக்கூடியது தான் திருச்செந்தூர் முருகன் கோவில். அசுரனை வதம் செய்த இடமாக தான் திருச்செந்தூர் திகழ்கிறது. மேலும் இது ஒரு குருத்தலமாக கருதப்படுது. முருகப்பெருமான் சிவபெருமான வழிபட்ட தலமாக இந்த தலம் திகழ்கிறது. இதனால தான் வேறு எந்த முருகப்பெருமானிடம் இல்லாத ஒரு சிறப்பாக இந்த முருகனின் கையில் மலர்கள் இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வது நல்லது. பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமை இருக்குது. இதனால் பலருமே செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட வேண்டும் என்று நினைப்பாங்க. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அத்தோடு மட்டுமல்லாமல் இது குருத்தலம் என்பதால் வியாழக்கிழமை இங்கு நாம் முருகப்பெருமானை தரிசிப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. புதன்கிழமை அன்று ஆலயத்திற்கு சென்று இரவு தங்கி வியாழக்கிழமை காலையில் முருகப்பெருமானை நாம் தரிசிக்கலாம். விசேஷகரமான நாட்களாக கருதப்படும் சஷ்டி, கிருத்திகை போன்ற நாட்களில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் என்பதால் முடிந்த அளவு கூட்டமில்லாத நாட்களில் சென்று தரிசனம் செய்வது சிறப்பு. விடியற் காலையில் எழுந்து அங்கே இருக்கக்கூடிய 4 கிணற்றில் நீராடி கடலில் மூழ்கி எந்திரிக்க வேண்டும். பிறகு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு முன்பாக கடைவீதியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு அவரிடம் மனதார வேண்டிக் கொண்டு பிறகு முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இவ்வாறு முருகப்பெருமானை தரிசிக்க செல்லும் பொழுது வெறும் கையை வீசி கொண்டு செல்லாமல் நம்மால் இயன்ற அளவு மலர்களை வாங்கி கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வேண்டுதல்கள் நாம் கூறும் பொழுது கண்களை திறந்து முருகப்பெருமானை பார்த்தவாறு கூற வேண்டும். அதை தவிர்த்து நாம் கண்களை மூடி கூறக்கூடாது. அப்படி அந்த நேரத்தில் முருகப்பெருமானை வேண்ட முடியவில்லை என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்து கோவிலுக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து நம்முடைய வேண்டுதலை கூறலாம். கோவிலில் முருகப்பெருமானை தரிசனம் செய்த பிறகு எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இங்கு நாம் குரு பகவானை கட்டாயம் வழிபட வேண்டும். முடிந்தால் அவருக்கு 2 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டு விட்டு வர வேண்டும். அங்கு அசுரரை வதம் செய்த சம்கார மூர்த்தி இருப்பார். அவரையும் வழிபாடு செய்ய வேண்டும். இவரை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய எதிரிகளின் தொல்லையில் இருந்து நாம் விடுபடுவோம். இந்த எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி நாம் எதிரிகளின் தொல்லையில் இருந்து விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த எளிமையான வழிமுறைகளை பின்பற்றி திருச்செந்தூர் ஆலயத்தில் வழிபாடு மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக முறையில் முருகப்பெருமான் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக தான் இருக்குது. மற்ற கோவிலை போல இந்த கோவில் மன்னர்களால் கட்டப்பட்டதல்ல, மாறாக 3 துறவிகளால் கட்டப்பட்டது. இந்த கோவில் கிழக்கு புற வாசல் இல்லாமல் மேற்கு புறத்தில் வாசல் இருக்குது. தமிழ்நாட்டில் சான்றிதழ் பெற்ற 4வது கோவிலாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் கருவறை தரைமட்டத்தில் கீழ் இருக்கும் ஒரே கோவில் திருச்செந்தூர் கோவில் அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்குது. மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராறு. பிரதான கோபுரம் கிழக்கு திசையில் தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கு திசையில் கோபுரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.